This sermon, Leadership, was delivered on Tuesday evening, December 7th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at Covina Bowl in Covina, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா கோவினாவில் உள்ள கோவினா பவுல் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்திலே லீடர்ஷிப், வழிநடத்தும் தன்மை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். அதை செய்யாதே. And you fellows that's hanging on to a creed and knowing the word of God being vindicated right before you. ஒரு கோட்பாட்டை பற்றிக் கொண்டிருக்கும் நபர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். The baptism of the Holy Ghost and these realities that we have today. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மற்றும் இந்த உண்மைகளை இன்றைக்கு நாம் பெற்றிருந்தும், and then because of your creed turn away from it. உங்களுடைய கோட்பாட்டு நிமித்தம் அதிலிருந்து விலகி விடுவீர்களா? How can you be a son of God and deny the word of God that's predicted for this last days that we're living in? நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாளுக்காக முன்னுரைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கும் போது எப்படி நீங்கள் தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும்? How can you do it? உங்களால் எப்படி அதை செய்ய முடியும்? How can the Bible call this? வேதம் இதை எவ்வாறு அழைக்க முடியும் என்றால், as I said last night about a king one time down in the south. கடந்த இரவு தென் பகுதியில் இருந்த ஒரு ராஜாவை குறித்து நான் கூறினேன். When they had the color down there was sold for slaves. அப்பகுதியில் அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்ட கருப்பு நிறத்தவர்களை கொண்டிருந்தனர். Well, there's no more in this used car market. You get a bill of sales on them. ஏன் அவர்கள் வழக்கமாக உபயோகப்படுத்தப்பட்ட கார்களை விற்பது போல அவர்களை சந்தையில் விற்று அவர்களுக்கான ரசீதை பெற்றுக் கொள்வர். I was alarmed at a little place I read one day where a broker come along to buy some, and he said, well, now I'd like. நான் அதை கேட்டு திடுக்கிட்டேன். ஒரு தரகன் சில அடிமைகளை வாங்க வந்ததை குறித்து ஒரு நாள் நான் வாசித்தேன். அந்த தரகனோ இப்பொழுது நான் அடிமைகளை வாங்க விரும்புகிறேன் என்றார். They're sad. You'd have to whip them, make them work because it's away from home. அவர்களோ விசனமாயிருந்தனர். நீங்கள் அவர்களை சவுக்கால் அடித்தே வேலை வாங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து தூரமாக இருந்தனர். They're sold slaves and they in a foreign country they know nothing about. அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டிருந்தனர். அவர்கள் ஒரு அயல் நாட்டில் இருந்தபடியால் அவர்களுக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரிந்திருக்கவில்லை. They never be back home again. They were sad. அவர்கள் ஒருபோதும் வீட்டிற்கு திரும்பி வர மாட்டார்கள். அவர்கள் விசனமாயிருந்தனர். You had to whip them, make them work. நீங்கள் அவர்களை அடித்தே வேலை வாங்க வேண்டியதாக இருக்கும். But this broker come by a certain plantation. ஆனால் இந்த தரகன் ஒரு குறிப்பிட்ட தோட்டத்திற்கு வந்தான். One young fellow there with his chest out, his chin up. He didn't have to whip him. அங்கே ஒரு வாலிபன் தன்னுடைய மார்பை முன்னால் தள்ளிக்கொண்டும் முகவாய் கட்டையை உயர்த்திக் கொண்டும் இருந்தான். நீங்கள் அவனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தான். He was right up. He kept the morals of the rest of them up. அவன் சரியா இருந்தான். அவன் மற்றவர்களுக்கு மன உறுதி அளித்து வந்தான். The broker said, I'll buy him. அந்த தரகனோ நான் அவரை வாங்கிக் கொள்கிறேன் என்றான். He said he's not for sale. அதற்கு தோட்டக்காரனோ அவன் விற்பனைக்கல்லவே என்றான். You ain't go buy him because he's not for sale. இவனை விற்கப் போவதில்லை, நீங்கள் இவனை வாங்கிக் கொள்ள முடியாது, ஏனென்றால் அவன் விற்பனைக்கல்ல என்று கூறினான். He said, well, what makes him so much different? அதற்கு அவன் அவரை அவ்வளவு வித்தியாசமாக்குகிறது எது என்று கேட்டான். He said, is he the boss for the rest of them? மேலும் அவன் அவர்கள் எல்லோருக்கும் தலைவனா என்றும் கேட்டான். He said, no. அதற்கு தோட்டக்காரனோ இல்லையே என்றான். Said, do you feed him different? He said, no. He's a slave. He eats out there in the galley with the rest of them. தொடர்ந்து அவன் நீங்கள் அவனை வித்தியாசமாக போஷிக்கிறீர்களா என்று கேட்டான். அப்பொழுது இவன் இல்லை, அவனும் ஒரு அடிமைதான், அவன் அந்த சமையலறையிலே மற்றவர்களோடு தான் சாப்பிடுகிறான் என்று கூறினான். So what makes him so much different? மேலும் அவன் அப்படியானால் அவனை மிகவும் வித்தியாசமாக்குகிறது எது என்றே கேட்டான். He said, I wondered myself till I found out. அதற்கு அவனோ நானும் அதை கண்டுபிடிக்கும் வரையில் வியப்படைந்திருந்தேன். Over in Africa, where they come from, where the Boers bought them and brought them over here and sold them for slaves. ஆப்பிரிக்காவில் அவர்கள் அங்கிருந்து தான் வருகிறார்கள். அங்கேதான் தென் ஆப்பிரிக்க டச்சுக்காரர்கள் வாங்கி இவர்களை இங்கே கொண்டு வந்து அடிமைகளாக அவர்களை விற்று விடுவார்கள். Over there his father is a king of the tribe. அங்கே அவனுடைய தந்தையார் அம்மரபினரின் ராஜாவாம். And yet an alien away from home, he knows he's the son of a king, so he conducts himself that way. அதே சமயத்தில் அவன் வீட்டை விட்டு தூரமாயிருக்கும் ஒரு அந்நியனாய் இருந்தாலும்
அவன் தான் ஒரு ராஜகுமாரன் என்பதை அறிந்திருக்கிறான், ஆகையால் அவன் தன்னை அந்த விதமாகவே நடத்திக் கொள்கிறான் என்றான். What a rebuke to Christianity. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு என்னே ஒரு கடிந்து கொள்ளுதல். We're supposed to represent God in eternal life. நாமோ தேவனையும் நித்திய ஜீவனையும் சுட்டிக்காட்டுகின்றவர்களாகவே கருதப்படுகின்றோம். There's only one form of eternal life, and that's God. He alone has eternal life. ஒரே ஒரு வகையான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அது தேவனே. அவர் மாத்திரமே நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். And we are products of His because we're genes of His Spirit. நாம் அவருடைய உற்பத்திகளாய் இருக்கிறோம், ஏனென்றால் நாம் அவருடைய ஆவியின் மரபணுக்களாய் இருக்கிறோம். Then we should conduct ourselves, women and men, like the Bible said for us to do. ஆகையால் ஆண்களும் பெண்களும் ஆகிய நாம் வேதம் நமக்கு செய்யும்படி கூறினதை போன்றே நாம் நம்மை நடத்திக் கொள்ள வேண்டும். Not Jezebels of the street and Rickies of the organization. தெருக்களின் எசபேல்களைப் போலல்ல, ஸ்தாபன ரிக்கட்டாக்களைப் போலல்ல, but Christian gentlemen, sons and daughters of God, born to the Spirit of God. ஆனால் கிறிஸ்தவ பெருந்தகையோர்களும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களுமாய் manifesting the light in our days and scattering it. Exactly right. நம்முடைய நாட்களில் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி அதை பரப்புகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அது முற்றிலும் சரியே. How far we've drifted from it. Why? The same thing this boy did here. நாம் அதினின்று எவ்வளவு தூரமாய் அகன்று சென்றிருக்கிறோம். ஏன் இந்த பையன் அதே காரியத்தையே இங்கு செய்தான்? He refused eternal life because it would cost him his social standing. அவன் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ள மறுத்து புறக்கணித்தான், ஏனென்றால் அது அவனுடைய சமுதாய நிலையை இழக்கச் செய்யும். It cost him his luxury of money. It cost him his fellowship in the church. அது அவனுடைய ஆடம்பரமான பணத்தை இழக்கச் செய்யும். அது சபையில் அவனுடைய ஐக்கியத்தை இழக்கச் செய்யும். It cost him a lot of things. He knew what it was going to cost him. He was a sensible boy. அது அவனை அநேக காரியங்களை இழக்கச் செய்யும். அவன் தன்னை இழக்க வைக்கப் போகிறது இது என்பதை அறிந்திருந்தான். அவன் ஒரு புத்திசாலியான பையனாக இருந்தான். And he felt that he couldn't pay the price. அந்த கிரயத்தை அவனால் செலுத்த முடியவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். Yet he thought, I just trust my religion and go on. ஆனாலும் அவன் நான் என்னுடைய மார்க்கத்தில் நம்பிக்கை வைத்து அப்படியே செல்வேன் என்று எண்ணினான். But down in his heart he knew there was something about Jesus Christ was different from them priests of that day. ஆனால் அவனுடைய இருதயத்திலோ அந்நாளின் ஆசாரியரிடத்திலிருந்து வித்தியாசமாயிருந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். And any message that's come in, a genuine born message of God is different from the old trend. தேவனிடத்திலிருந்து வரும் எந்த செய்தியும் அசலானதாயும் தேவனால் பிறந்த செய்தியுமாக இருக்கும். அது பழைய போக்கிலிருந்து வித்தியாசம் உள்ளதாக இருக்கும். When a divine healing went forth not long ago, you notice how the impersonators followed it? அண்மையில் தெய்வீக சுகமளித்தல் புறப்பட்டு சென்றபோது அதனை போலியாட்கள் எப்படி பின்பற்றினர் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? புரிகின்றதா? And every one of them right in them organizations staying there. அவர்கள் ஒவ்வொருவரும் ஸ்தாபனத்திற்குள்ளாக சென்று அங்கேயே தங்கிவிட்டனர். Did anyone know that there had to be a message follow that? அதனை பின்தொடர வேண்டிய ஒரு செய்தி இருக்க வேண்டியதாக இருந்தது என்பதை எவராவது அறிந்திருந்தார்களா? Well, God don't entertain us. He attracts our attention by something. ஏன் தேவன் நம்மை மகிழ்வூட்டுகிறதில்லை? அவர் நம்முடைய கவனத்தை ஏதோ ஒன்றினால் கவருகிறார். And when he attracts our attention, then he's got his message. அவர் நம்முடைய கவனத்தை கவர்கிற போது அவர் தம்முடைய செய்தியை அனுப்புகிறார். Look, when he first come on the earth and started his ministry. பாருங்கள், அவர் முதலாவது பூமியின் மேல் வந்தபோது அவருடைய ஊழியத்தை துவங்கின போது, Oh, young rabbi, we want you over here in our church. We come on down here. ஓ வாலிப ரபியே, நீங்கள் இங்கே எங்களுடைய சபைக்கு வர விரும்புகிறோம், இங்கே வாருங்கள் என்று கூறினார். The young prophet, oh, we want you over here. Come here. வாலிப தீர்க்கதரிசி, ஓ நீர் இங்கு வர நாங்கள் விரும்புகிறோம், இங்கே வாரும் என்று கூறினார்கள். But one day he stood up and said, I and my father are one. ஆனால் ஒரு நாள் அவர் எழும்பி நின்று நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறினார். Oh my, he makes himself God. ஓ என்னே, அவர் தன்னையே தேவனாக்கிக் கொள்கிறார் என்று கூறிவிட்டனர். Except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. அவரோ நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். He's a vampire. We have nothing to do with that. அவன் ஒரு ரத்தம் குடிக்கும் பிசாசு, எங்களுக்கு அதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்று கூறிவிட்டனர். Them apostles sat right there, thousands left him. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அங்கிருந்தனர், ஆனால் ஆயிரக்கணக்கானோர் அவரை விட்டு சென்று விட்டனர். But those apostles were ordained to life. He said so. ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தனர்.
அவர் அவ்வண்ணமாய் கூறினார். They couldn't explain it. They believed it. அவர்களால் அதை விளக்கிக் கூற முடியவில்லை, ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தனர். They stayed right with it because he said no man could do these works. அவர்கள் அதனோடு தரித்திருந்தனர். ஏனென்றால் இந்த கிரியைகளை எந்த மனிதனும் செய்ய முடியாது என்று கூறினர். Even the priests know that. ஆசாரியர்களும் கூட அதை அறிந்திருந்தனர். Nicodemus said, we know, the Sanhedrin council, that no man could do these works except it be from God. See? நிக்கதேமுவோ நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றான். சனகரின் சங்கம் ஒருவனும் தேவன் தன்னுடன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று கூறினான். புரிகிறதா? Peter on the day of Pentecost said, Jesus of Nazareth, a man approved of God among you. பேதுரு பெந்தேகோஸ்தே நாளின் போது நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து தம்மை வெளிப்படுத்தினார். God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தார் என்றார். Look at the scriptures, what the scriptures said would do. வேத வாக்கியங்களில் பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் கூறின. Jesus said, search the scriptures. In them you think you have eternal life. They are what testifies of me. இயேசு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. If you would have known Moses, you'd know me. நீங்கள் மோசேயை அறிந்தீர்களானால் என்னையும் அறிவீர்கள். For Moses wrote that I would come in the form that I would come in. ஏனென்றால் மோசே நான் வருவதையும் நான் வரும் ரூபத்தையும் எழுதினானே என்றார். He come as the son of man. அவர் மனுஷகுமாரனாக வந்தார். He comes in 3 names. அவர் தேவனாக 3 பெயர்களில் வருகிறார். Is God 3 like Father, Son and Holy Ghost? 3 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை போன்றே. Same God. It's 3 attributes. அதே தேவன், அது 3 தன்மைகளாய் இருக்கின்றன. Now, also justification, sanctification, Luther, Martin, and the Pentecostal. இப்பொழுது நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், லூத்தர், மார்ட்டின், பெந்தேகோஸ்தே. Same thing, 3 attributes, 3 stations, 3 church ages. அதே காரியம், 3 தன்மைகள், 3 நிலைகள், 3 சபை காலங்கள். Same thing, water, blood, and spirit. அதே காரியம், தண்ணீர், ரத்தம் மற்றும் ஆவி. Oh, this is go along the 3 elements that takes you back into the body. நீங்கள் வளரும்போது இந்த 3 பொருட்களுமே உங்களை சரீரத்துக்குள்ளாக கொண்டு செல்கின்றன. It brings you from your natural birth, types your spiritual birth. அது உங்களை உங்களுடைய இயற்கையான பிறப்பிலிருந்து கொண்டு வருகிறது போலவே அது உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பிற்கு மாதிரியாய் உள்ளது. The baby is born, the first thing's water, next blood, then life. குழந்தை பிறக்கும் பொழுது முதலாவது காரியம் தண்ணீர், அடுத்தது ரத்தம், அதன் பின்னர் ஜீவன். That's where you come into the kingdom of God the same way. அந்த விதமாகத்தான் அதே விதமாகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகின்றீர்கள். புரிகிறதா? That's where the church comes in the same way. Same thing. அந்த விதமாகத்தான் அதே வழியாகவே சபையும் உள்ளே வருகிறது. அதே காரியம். Now notice on these 3 things God has forming his body. இப்பொழுது இந்த 3 காரியங்களின் பேரில் கவனமாயிருங்கள். தேவன் தமது சரீரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். Now we find that in here that you have a right in your choice. இப்பொழுது நாம் அதை இங்கே கண்டறிகிறோம். அதாவது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. You choose the girl you want to marry. She accepts you. All right. நீங்கள் திருமணம் செய்ய விரும்புகிற பெண்ணை தெரிந்து கொள்கிறீர்கள். அவள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாள். சரி. Then another thing, you have a choice of whether you want to live or whether you don't want to live. அதன் பின்னர் மற்றொரு காரியம், நீங்கள் ஜீவிக்க விரும்புகின்றீர்களா அல்லது ஜீவிக்க விரும்புகிறதில்லையா என்பதை குறித்த ஒரு தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு உண்டு. You choose now between life and death. நீங்கள் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே இப்பொழுது தெரிந்து கொள்கிறீர்கள். You can live. உங்களால் ஜீவிக்க முடியும். That boy had that choice. He had success and everything else. A religious man, but he knew that when he spoke it of himself. அந்த பையன் அந்த தெரிந்து கொள்ளுதலை உடையவனாக இருந்தான். அவன் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிகரமானவனாகவே இருந்தான். ஒரு பக்தி உள்ள மனிதனாகவே இருந்தான். ஆனால் அவன் நித்திய ஜீவனை அறிந்திருந்தான். அவன்தானே அதை குறித்து பேசினான். I've observed all these commandments since I was a youth. அதாவது இந்த கற்பனைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். But he knew he didn't have eternal life. See? ஆனாலும் அவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். புரிகின்றதா? And he had a choice to accept it or to refuse it, and he turned it down. அவன் அதை ஏற்றுக்கொள்ள அல்லது அதை மறுக்க அவனுக்கு ஒரு தருணம் உண்டாகியிருந்தது. ஆனால் அவன் அதை புறக்கணித்தான். That was the most fatal mistake he could ever make. அதுவே அவன் எப்போதும் செய்ததிலேயே மிகப்பெரிய மரணத்துக்கு எதுவான தவறாயிருந்தது. The rest of it wouldn't amount. மற்றவைகள் கணக்கிடப்பட மாட்டாது.
doesn't amount unless you take that choice. நீங்கள் அந்த தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்ளாவிடில் மற்றவைகள் கணக்கிடப்படுகிறதில்லை. Now let us follow him, his choosing, and see where it led him to. இப்பொழுது நாம் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பின்தொடர்ந்து அது அவனை எங்கே வழிநடத்துகிறது என்று காண்போமாக. Now see where he showed. இப்பொழுதோ அவர் எங்கே தெரிந்து கொண்டான் என்று பாருங்கள். Now look, he's a rich man. இப்பொழுது பாருங்கள், அவன் ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனிதனாயிருந்தான். He's a businessman. He was a ruler, and he was a religious man. All that. அவன் ஒரு வர்த்தக புருஷனாயிருந்தான். அவன் ஒரு அதிபதியாயிருந்தான். அவன் ஒரு பக்தி உள்ள மனிதனாயிருந்தான். அந்த எல்லாமே. Today we'd say, boy, he's a genuine Methodist or Baptist or a Pentecostal. இன்றைக்கோ நாம் பையனே, அவன் ஒரு அசலான மெத்தோடிஸ்ட் அல்லது ஒரு அசலான பாப்டிஸ்ட் அல்லது ஒரு அசலான பெந்தேகோஸ்தே. He's a real fellow, real nice boy, fine. அவன் ஒரு உண்மையான நபர், ஒரு அருமையான பையன், அருமை என்று கூறலாம். Nothing to say about him, friendly, nice, sociable and everything. உங்களால் அவனை குறித்து ஒன்றையுமே கூற இயலாது. சிநேகிதமுள்ளவன், அருமையானவன், சமுதாயத்தில் நன்கு பழகுபவன் மற்றும் எல்லா காரியமுமே. No immorals about him. He didn't probably smoke, drink, or run around to shows and dances and whatever we'd call it today. Is we class of Christian? அவனை குறித்த ஒழுக்க நெறிமுறைகேடுகள் எதுவும் இல்லை. அவன் அநேகமாக புகைப்பிடிக்கவில்லை, குடிக்கவில்லை அல்லது திரைப்பட மற்றும் நடன காட்சிகளுக்கு செல்லவில்லை. இன்றைக்கு நாம் அதை என்னவென்று அழைக்கலாம் என்றால், நாம் அதை ஒரு உயரிய தரமான கிறிஸ்தவன் என்று அழைக்கலாம். But that ain't eternal life. ஆனால் அதே சமயத்தில் அது நித்திய ஜீவன் இல்லையே. That ain't what we're talking about. நாமோ அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. He might have been loyal to his church, of what you probably was. அவன் தன்னுடைய சபைக்கு உத்தமமாக இருந்திருக்கலாம். அவன் அநேகமாக அவ்வாறு இருந்திருக்கலாம். But you see, and what did it lead him to? Great popularity. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது அவனை எதற்கு வழிநடத்தினது? மாபெரும் புகழ்ச்சிக்கே. Let's say if he was a preacher, he could have got a better church. அவன் ஒரு போதகனாய் இருந்திருந்தால் அவனுக்கு ஒரு மேலான சபை இருந்திருக்கும் என்று கூறலாம். He could have been a state presbyter or a bishop. அவன் மாகாண போதகராகவோ அல்லது ஒரு பேராயராகவோ இருந்திருக்க கூடும். புரிகின்றதா? It leads you to popularity, and it led him to riches and to fame. அது உங்களை புகழ்ச்சிக்கே வழிநடத்துகிறது. எனவே அது அவனை ஐஸ்வர்யத்துக்கும் கீர்த்திக்குமே வழிநடத்தினது. It might do the same thing today. அது இன்றைக்கும் அதே காரியத்தை செய்யும். You have a great talent to sing. நீங்கள் பாடுவதற்கு ஒரு மகத்தான தாளந்தை பெற்றிருக்கலாம். I thought of that young man a while ago sing that song here. சற்று முன்னர் இங்கு அந்த பாடலை பாடின அந்த வாலிபரை குறித்து நான் நினைத்தேன். I give that to the devil, now I give back. How different between him and Elvis Presley. எப்படியாய் அவன் அதை பிசாசிற்கு கொடுத்திருந்தான், இப்பொழுது அவன் அதை திரும்ப பெறுகிறான். எல்விஸ் பிரெஸ்லிக்கும் இவருக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம். And some of these Pat Boone and a group like that. இன்னும் மற்றவர்கள் பேட் பூன் மற்றும் அதை போன்ற ஒரு குழுவினர். Ernie Ford, them guys, great singers. ஏர்னி ஃபோர்ட், மற்ற பையன்கள் பெரிய பாடகர்கள். And take their talents, that God-given talents, and use it to inspire the works of the devil. That's right. அவர்களுடைய தாளந்துகளை எடுத்து, அந்த தேவன் அளித்துள்ள திறமைகளை எடுத்து பிசாசின் கிரியைகளை ஊக்குவிக்க பயன்படுத்துகின்றனர். அது உண்மை. Some great singers selling their God-given talents for fame in this world to become somebody. ஏதோ ஒரு மகத்தான பாடகர் தேவனால் தனக்கு அருளப்பட்ட தன்னுடைய தாளந்துகளை வேறு யாரோ ஒருவரை போல புகழ்பெற்றவராகும்படிக்கு இந்த உலகத்தின் கீர்த்திக்காக விற்கிறார். How could you become any more of a body and you could be a somebody than to be a son of God? நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக இருப்பதை காட்டிலும் வேறு யாரோ ஒருவராக இருப்பதை வேறேதோ மேலான ஒரு சரீரமாக எப்படி மாறிவிடக் கூடும்? I don't care if you own the whole city, the whole world. நீங்கள் முழு நகரத்தையும் ஆதாயம் செய்தாலும் முழு உலகையும் ஆதாயம் செய்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். And you haven't accepted the leadership of eternal life by the Holy Spirit, Christ, how you go to... நீங்கள் பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவினால் நித்திய ஜீவனின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி போக போகிறீர்கள்? Who are you anyhow? You're a dead mortal, dead in sin and trespasses. எப்படி ஆயினும் நீங்கள் யார்? நீங்கள் ஒரு மரித்து போன மானிடனாகவே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போன மானிடனாகவே இருக்கிறீர்களே. Religious as you want to be, as faithful as you want to be to the church. நீங்கள் வேண்டுமானால் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் வேண்டுமானால் சபைக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம். Preacher, if you want to be in a pulpit. பிரசங்கியே, நீ பிரசங்க பீடத்தில் இருக்க விரும்பினால் சரி. But to turn down, you die. ஆனால் அதை புறக்கணிக்கும் போது நீ மரித்து விடுவாயே.
He was a great success. He was a great success here in his life. Certainly. அவன் ஒரு மகத்தான வெற்றி கண்டவனாக இருந்தான். அவன் இங்கே இந்த ஜீவியத்தில் ஒரு மகத்தான வெற்றி கண்டவனாகவே இருந்தான். நிச்சயமாகவே. We find him where we know. Then we find this fella that he went. We follow him a little bit. We see he got a great successful. நாம் அவனை கவனித்து கண்டறிவோமானால் நாம் இந்த நபரை அவன் சென்றதை கண்டறியலாம். நாம் அவனை சற்று பின்தொடர்ந்து அவன் ஒரு மகத்தான வெற்றி கண்டான் என்பதை காண்போம். And we follow him through the Bible. We notice that we find him a rich man. நாம் வேதத்தின் மூலமாக அவனை பின்தொடர்ந்து செல்வோம். நாம் அதை கவனிப்போம். நாம் அவனை ஒரு ஐஸ்வர்யமுள்ளவனாகவே கண்டறிகிறோம். He's got such great big places. He is entertaining the judge and the mayor of the city, or what more? அவன் மகத்தான பெரிய இடங்களை உடையவனாக இருந்தான். அவன் நீதிபதியையும் நகராண்மை கழக தலைவரையும் இன்னும் மற்ற எல்லோரையுமே உபசரித்துக் கொண்டிருந்தான். He's up on top of his roof and he has great banquets and plenty of waitresses and women, girls and everything else around him. அவன் தன்னுடைய புகழின் உச்சியை அடைந்தான். அவன் பெரிய விருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தான். அவன் ஏராளமான மேசை பணிப்பெண்களையும் ஸ்திரீகளையும் பெண் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் தன்னை சுற்றி வைத்துக் கொண்டான். And there's a beggar laying at the gate named Lazarus. அப்பொழுது அவனுடைய வாசலண்டையில் லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு பிச்சைக்காரன் கிடந்தான். He sweeps the crumbs off to him. We know the story. அவன் போஜன துணிக்கைகளை கூட்டி இவனண்டைக்கு தள்ளுவான். நாம் அந்த கதையை அறிந்துள்ளோம். The next thing, he goes on successful. Just like the churches today are getting. அடுத்த காரியம், இன்றைய சபைகள் சென்று கொண்டிருப்பது போலவே அவன் வெற்றியுள்ளவனாக சென்று கொண்டிருந்தான். A businessman sitting here telling me right here in California that the church has to tell the labor union what to do. இங்கு அமர்ந்துள்ள ஒரு வர்த்தக புருஷன் என்னிடம் இங்கே கலிபோர்னியாவில் தொழிலாளர் சங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சபையானது கூற வேண்டியதாக இருக்கிறது என்று கூறினார். It's come in church and state again. பாருங்கள், இந்த நிலைமை சபைக்கும் மாநிலத்திற்கும் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. It's right on. You see, you're right in there and you take the mark of the beast not knowing it. அது உங்கள் மீது இப்பொழுது உள்ளது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சரியாக அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் அறியாமலேயே மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கின்றீர்கள். If you ever bought one of my tapes, get this when I get home, The Trail of the Serpent. நீங்கள் என்னுடைய ஒளிநடாக்களை எப்போதும் வாங்குவீர்களேயானால், நான் வீடு செல்லும் போது சர்பத்தின் அடிச்சுவடி என்னும் தலைப்பில் பிரசங்கிக்கும் இந்த ஒன்றை கேட்டு பாருங்கள். You see where it's at. See where this ends up at. அப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்றும் பாருங்கள், அது எங்கே முடிவடைகிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள். Going home now to speak it, the Lord willing. கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது வீடு சென்று பேச உள்ளேன். It's about 4 hours, so I couldn't keep it at one of the meeting like this. I have to go up there where the church suffers with me so long, patiently. அது ஏறக்குறைய 4 மணி நேரம் பிடிக்கும். எனவே அதை இது போன்ற ஒரு கூட்டத்தில் பிரசங்கிக்க முடியாது. என்னோடு நீண்ட காலமாக பொறுமையை அனுபவிக்கிற அந்த சபைக்கு அங்கே நான் போக வேண்டியவனாயிருக்கிறேன். Notice, but now you can listen to the tape sometime in your home. கவனியுங்கள், ஆனால் நீங்கள் சில நேரத்தில் உங்கள் வீட்டிலேயே அந்த ஒலிநடாவை கேட்கக்கூடும். Notice this. Now we find out that he was a great success. Then we find him later till he was a greater success, until he said, I have got so much. இதை கவனியுங்கள். அவன் ஒரு மகத்தான வெற்றியை உடையவனாக இருந்தான் என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அதன் பின்னர் அவன் ஒரு பெரிய வெற்றியை உடையவனாக இருந்து பின்னர் அவன் நான் மிக அதிகமாக சம்பாதித்து விட்டேன் என்று கூறும் அளவிற்கு வந்து விட்டான் என்பதை நாம் கண்டறிகிறோம். Boy, he'd have made a real genuine guy this day, wouldn't he? பையனே, அவன் அந்நாளில் ஒரு உண்மையான அசலான வாலிபனாய் திகழ்ந்தான். அவன் அவ்வாறு இல்லையா? Even my barns are swelled out. They're bursting. என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. அவைகள் வழிந்தோடிக் கொண்டிருக்கின்றன. I've got so much that I said, oh soul, take your rest. எனவே நான் ஆத்துமாவே நீ இளைப்பாறு என்று கூறும் அளவிற்கு நான் மிகவும் சம்பாதித்து விட்டேன் என்று கூறினான். But what he done at the beginning, he rejected the leadership of Jesus Christ. ஆனால் அவன் துவக்கத்தில் என்ன செய்தான்? அவன் இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துதலை புறக்கணித்திருந்தான். His church, his intelligence, his education, and all had led him to a success. அவனுடைய சபை, அவனுடைய அறிவாற்றல், அவனுடைய கல்வி, மற்ற யாவுமே அவனை ஒரு வெற்றிக்கு வழிநடத்தி இருந்தது. All the Jews loved him. எல்லா யூதர்களும் அவனை நேசித்தனர். He gave to them, he helped them, he might have done this, that, or the other. அவன் அவர்களுக்கு கொடுத்தான், அவன் அவர்களுக்கு உதவி செய்தான். அவன் இதை செய்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம், அல்லது மற்றதை செய்திருக்கலாம். But you see, he rejected the leadership of Jesus Christ, the eternal life. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் நித்திய ஜீவனை, இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை புறக்கணித்து விட்டான். And that
The Bible said, he said, thou fool, tonight your soul is required. அவர் மதியேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இன்றிரவு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறினார் என வேதம் உரைத்துள்ளது. Thou, we find him, the next place in hell. இப்பொழுது நாம் அவனை அடுத்த இடத்தில் நரகத்தில் கண்டறிகிறோம். Lifting up his eyes and seeing that beggar that he turned down the street in the bosoms of Abraham. அவன் கண்களை ஏறெடுத்து அந்த பிச்சைக்காரனை அவன் வீதியிலே விரட்டினவனை ஆபிரகாமின் மடியிலே கண்டான். What a fatal mistake. என்னே ஒரு மரணத்துக்கு ஏதுவான தவறு. How that the churches had been all right in the way that they went, but they still hadn't had eternal life. எப்படியாய் சபைகள் தாங்கள் போய்க்கொண்டிருந்த வழியிலேயே போய்க்கொண்டிருந்தன, ஆனால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கவில்லை. It reminds me of a sermon I preached here not long ago, a thinking man's filter. அண்மையில் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்னும் பிரசங்கத்தை இங்கு நான் பிரசங்கித்தது என் நினைவிற்கு வருகிறது. You might have had it. நீங்கள் அந்த ஒளிநடாவை வைத்திருக்கலாம். I was going walking through the woods, a squirrel hunting this fall, and looked down. நான் காட்டினூடாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். நான் இலையுதிர் காலத்தில் அணில் வேட்டையாடிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கீழ் நோக்கி பார்த்தேன். Of course, I can't call the cigarette company, you know it. நான் அந்த சிகரெட் நிறுவனத்தின் பெயரை கூற முடியாது, நீங்கள் அதை அறிவீர்கள். And there laid a cigarette pack laying there, and I just passed by it looking for in the woods. அங்கே அந்த சிகரெட் கட்டின் உரை கீழே கிடந்தது. நான் அதன் அருகில் கடந்து சென்று காடுகளில் அணில்களை தேடிக் கொண்டிருந்தேன். Seen that package laying there, look back again, it said, a thinking man's filter, a smoking man's taste. அப்பொழுது நான் அந்த சிகரெட் கட்டின் உரை கீழே கிடப்பதை கண்டேன். அப்பொழுது நான் அதை திரும்பி பார்த்தபோது அதில் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய ருசி என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நான் மீண்டும் காட்டில் அப்படியே நடக்க துவங்கினேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் திரும்பி போய் அதை கையிலே எடு என்றார். நான் அங்கு போய் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய ருசி என்று எழுதப்பட்டிருப்பதை கையில் எடுத்தேன். I thought, American firm here selling death under disguisement to their own American citizens. அப்பொழுது நான் இங்குள்ள அமெரிக்க நிர்வாகம் தங்களுடைய சொந்த அமெரிக்க குடிமக்களுக்கு மரணத்தை மறைமுகமாக விற்கிறது என்று எண்ணினேன். A thinking man's filter, you and a smoking man's taste. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா, ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய ருசியா? I was at the World Fair with Yul Brynner and them up there when he giving all that test. நான் உலக சந்தையில் இருந்தபோது யூல் பிரின்னர் என்பவரும் மற்றவர்களும் அங்கிருந்தனர். அப்பொழுது அவர் அந்த பரிசோதனையை செய்து காண்பித்தார். Now they put one cigarette and draw the across the marble and took the wiped up the nicotine and put it on a rat's back, a white rat. அவர் எப்படியாய் ஒரு சிகரெட்டை எடுத்து புகைத்து அதை சலவை கல்லின் மீது ஊதி அதன் மீது படிந்த நிக்கோட்டின் என்ற விஷ புகையை துடைத்து எடுத்து அதை ஒரு எலியினுடைய முதுகில், ஒரு வெள்ளை எலியினுடைய முதுகில் தடவினார். In 7 days he's so full of cancer he couldn't walk. அப்பொழுது 7 நாட்களில் அது முழுவதும் புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டு நடக்க முடியாமற் போயிற்று. And they said, they say a filter, said it's a gimmick, sells more cigarettes. அவர்கள் ஒரு வடிகட்டி என்று கூறுகிறதை நீங்கள் அறிவீர்கள் என்று கூறி அது ஒரு தந்திர செயலாய் இருக்கிறது, அதன் மூலம் அதிகமான சிகரெட்டுகளை விற்கிறார்கள் என்றும் கூறினர். It takes so much nicotine to satisfy that devil. That's right. அது பிசாசை திருப்திப்படுத்துவதற்கு அதிகப்படியான புகையிலை விஷத்தை எடுத்துக் கொள்கிறது. அது உண்மை. And when you take a filter cigarette, it takes about 4 cigarettes to take the place of one. நீங்கள் ஒரு வடிகட்டப்பட்ட சிகரெட்டை புகைக்கிற போது அது 4 சாதாரண சிகரெட்டுகளின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறது. It's a gimmick to sell you more cigarettes. அது உங்களுக்கு அதிக சிகரெட்டுகளை விற்பதற்கான ஒரு தந்திர செயலாய் இருக்கிறது. You cannot have smoke unless you got tar, and tar you got cancer. நீங்கள் தாரை பெற்றுக் கொள்ளாமல் உங்களால் புகைக்க முடியாது. தாரின் மூலமே உங்களுக்கு புற்றுநோய் உண்டாகிறது. அது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். The blind Americans looking for a rabbit to come out of a hat somewhere, they fall for it. குருட்டு அமெரிக்கர்கள் எங்கோ ஒரு தொப்பியிலிருந்து ஒரு முயல் வரும் என்று எதிர்பார்த்து அதற்காக அவர்கள் விழுந்து போகிறார்கள். You can't have it. It's death. I don't care which way you go. It's death any way you go.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக் கூடாது. அது மரணமாயிருக்கிறது. நீங்கள் எந்த வழியில் செல்கிறீர்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் எந்த வழியில் சென்றாலும் அது மரணமாகவே இருக்கிறது. A thinking man's filter. A thinking man wouldn't smoke at all. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. ஆனால் ஒரு சிந்திக்கும் மனிதன் புகைப்பிடிக்கவே மாட்டான். That's right. He's got any thoughts at all. அவன் எந்த சிந்தனைகளை உடையவனாய் இருந்தாலும் சரி. Well, I thought that just can apply to the churches. I think, has God got a filter? Yes. நான் அதை சபைகளுடன் ஒப்பிடலாம் என்று எண்ணினேன். புரிகின்றதா? தேவன் ஒரு வடிகட்டியை வைத்திருக்கிறார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஆம். And every church has got a filter. ஒவ்வொரு சபையும் ஒரு வடிகட்டியை பெற்றிருக்கிறது. That's right. They filter the ones that comes in. அது உண்மை. அவர்கள் உள்ளே வருபவர்களை வடிகட்டுகிறார்கள். And they let a lot of death in too. அதனால் அவர்கள் அதிக அளவில் மரணத்தை கூட அனுமதித்து விடுகிறார்கள். How could you ever draw a denomination through God's filter? How could you do it? நீங்கள் தேவனுடைய வடிகட்டியினூடாக எப்படி ஒரு ஸ்தாபனத்தை எப்பொழுதும் உள்ளே இழுக்க முடியும்? உங்களால் அதை எப்படி செய்ய முடியும்? How could you draw a bob-haired woman through that filter? நீங்கள் அந்த வடிகட்டியினூடாக எப்படி ஒரு தலைமுடியை வெட்டிக்கொண்ட ஒரு ஸ்திரியை உள்ளே இழுக்க கூடும்? Tell me. எனக்கு சொல்லுங்கள். How could you ever draw a woman that wears slacks through there? When it's an abomination for her to put on a garment pertains to a man. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிப்பது அருவருப்பானது என்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி தளர்கால் சட்டையை அணிந்துள்ள ஒரு ஸ்திரியை அதனூடாக அனுமதிக்க முடியும்? See, God's filter would catch her out there. It wouldn't let her come in. பாருங்கள், தேவனுடைய வடிகட்டியோ அவளை வடிகட்டி வெளியே அனுப்பிவிடும். அது அவளை உள்ளே வர அனுமதிக்காது. But the church has got their own filters. ஆனால் சபைகளோ தங்களுடைய சொந்த வடிகட்டிகளை உடையவனாய் இருக்கின்றன. So I say that there is a thinking man's filter, that's God's word. ஆகையால் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி உண்டு என்றும் அது தேவனுடைய வார்த்தை என்றும் நான் கூறுகிறேன். And it suits a holy man's taste. அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய ருசிக்கு ஒத்துப் போகிறது. That's right, a holy man. Not a church man, but a holy man's taste. அது உண்மை. ஒரு பரிசுத்த மனிதன், ஒரு சபை மனிதன் அல்ல, ஆனால் ஒரு பரிசுத்த மனிதனுடைய ருசி. Because it's pure holiness, unadulterated word of God. ஏனென்றால் அது சுத்தமானதாயும் பரிசுத்தமானதாயும் கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையாயும் இருக்கிறதே. There is a thinking man's filter. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி உண்டு. And church member, I advise you to use that one. சபை அங்கத்தினரே, நான் அந்த ஒன்றை பயன்படுத்தும்படி உனக்கு ஆலோசனை கூறுகிறேன். Because it brings in the world and one lump of it is death. ஏனென்றால் சபை வடிகட்டியோ உலகத்தை உள்ளே கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு சிறு கட்டியே மரணமாக இருக்கிறது. One lump leavens, or one little leaven leavens the whole lump. சிறு புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். Whosoever shall take one word out of this or add one word to it, his part will be taken from the book of life. எவனாகிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். At the Garden of Eden, what caused death and all this sorrow? ஏதேன் தோட்டத்தில் மரணத்துக்கு காரணமாயிருந்தது எது? இந்த எல்லா துக்கத்துக்கும், Every heartache, every little dying baby, every rattle in the throat. ஒவ்வொரு மாரடைப்பிற்கும், ஒவ்வொரு மரிக்கும் சிறு குழந்தைக்கும், ஒவ்வொரு தொண்டை வலிக்கும், Every ambulance screaming, every hospital, every graveyard was because Eve doubted one word. Not all of it, it just perverted. நோயாளியை ஏற்றிச் செல்லும் விரைவு வாகன ஒவ்வொரு கூச்சலுக்கும், ஒவ்வொரு மருத்துவமனைக்கும், ஒவ்வொரு கல்லறைக்கும் என்ன காரணம்? ஏவாள் ஒரு வார்த்தையை, எல்லா வார்த்தையும் அல்ல, சந்தேகப்பட்டதே காரணமாயிருந்தது. அதுவே இதனை தாறுமாறாக்கிறது. Now, God said, man, there he was to keep every word of God. Now, that's the first of the Bible. இப்பொழுது தேவன் மனிதன் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கைக்கொள்ள வேண்டும் என்று அங்கே கூறியிருந்தார். Now, that's the first of the Bible. இப்பொழுது அதுவே வேதத்தின் துவக்கமாகும்.